என் கேரக்டர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு கதை ஒன்று உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. என்னென்னா, இப்போது எங்கள் அப்பா வீட்டு சொந்தம்னு வச்சுக்கோவேன். இங்கே யாராவது எனக்கு ஒரு மாமா இருக்கான்னு வை. ஸோ இப்போ சாதாரணமாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாமா இருக்காருன்னா அவருக்கு கால் உருகணும், கை உருகணும், ஏதாவது அவங்க சொன்னால் நம்ம செய்வோமா? அது மரியாதைன்னு நினச்சி நம்ம செய்வோம். அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், கண்ணியம் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கல. நீ எப்படி நினச்சிக்கிறியோ எனக்கு தெரில. அது மரியாதையாக என்ன வேணால் நீ எடுத்துக்கோ. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. சரியா? இப்படி தான் சொன்னார், கால் உருகிடுன்ட்டு. நான் என்ன சொன்னேன், இதோ பாருங்கள், என்னாலாம் அந்த வேலைலாம் பார்க்க முடியாது, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் உருகிக்கோங்க, என்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னேன். ஸோ இப்படி சொன்னதும் நான் ஓப்பன் டைப்பு, வெளிப்படையாகலாம் பேசுவேன். எல்லோரும் என்ன கேட்டவனு சொல்கிறாங்க, இவனுக்கு மதிப்பு மரியாதை தரல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு இவங்க காலுருக சொல்கிறாங்க, கையுருக சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல. பர்சனலாக என் மனசுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. யார் இவருக்கெல்லாம் நம்ம போய் எனக்கு உருகணும்னு தோணுச்சுன்னா என் வலிக்கு நான் பண்ணிப்பேன். சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இப்படி பண்ணாத, நீயே பண்ணிக்கோன்னு எனக்கு சொல்லுவீங்க, அது தெரியும். அப்படி சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா டாக்டர்ஸுக்கு இது நமக்கு செய்கிறதுக்கு தான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஒருத்ததை சொல்லி செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாமா இருக்காருன்னு வைங்களேன். ஸோ அவரெலாம் உருவணுன்னு எனக்கு இந்த விஷயம் இல்லை. எனக்கு மனசுக்கு பிடிக்கல, நான் பண்ணலை. ஸோ மனசுக்கு பிடிக்காத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் பொய்யாக அவருக்கு உருகி விட்டதில் அது ஏதோ உள்ள வஞ்சகம் வச்சு பேசுகிற மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மனசில் தோன்றதை பேசுகிறேன், மைண்டுக்கு பட்டதை பண்ணுவேன், இவ்வளோதான். எவனுக்கும் அடி பண்ணியணுங்கிற அவசியமும் கிடையாது. எவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. என் லைஃப் எப்படின்னு எனக்கு தெரியும். நீ என்ன கேட்டவனு சொன்னால் கேட்டவனு சொல்லிட்டு போடா, நீ போயிட்டே தான் இருப்ப, நானும் போயிட்டே தான் இருப்பேன். எவனும் கடைசி வரையும் என் கூட வரப்போகிறதும் கிடையாது, என் கூட வாழ போகிறதும் கிடையாது. ஸோ மூடிக்கின்னு போ, எவனும் எனக்கு வேணாம். நான் என் வாழ்க்கையை பார்த்து பண்ணாடே.